அன்பான என் நண்பர்களே, இரவின் அமைதியில் என் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் சோர்ந்திருக்கும் போது என்னிடம் வாருங்கள், என் சுமையை உங்களுக்கு அளிக்கிறேன். அன்பு என்பது ஒரு பிணைப்பு. அது உங்களை என்னுடன் இணைக்கிறது. என் அன்பு உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். நீங்கள் என்னை தேடும்போது உங்கள் இதயத்தில் என்னை கண்டடையுங்கள். என் குரலை கேட்டு என்னை பின்பற்றுங்கள். இரவு போல் இருளான சூழலிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள், ஏனெனில் ஒளி என்றும் மங்காது. என் அன்பானவர்களே, நீங்கள் அன்பு செய்யுங்கள், கருணை காட்டுங்கள், மன்னியுங்கள். இதுவே என் செய்தி. இன்றிரவு உங்கள் இதயத்தில் அமைதியை உணருங்கள். என் அன்பு உங்களுடன் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இயேசுவின் போதனைகள் வாழ்க்கைக்கான ஒளி. இயேசு கூறிய போதனைகள் ஒரு மதத்திற்காக மட்டுமல்ல, மனித வாழ்க்கைக்காக. அவர் சொன்னது அதிகாரம் அல்ல, அன்பு. பயம் அல்ல, மன்னிப்பு. உன்னைப் போலவே பிறரையும் நேசி என்பதே அவர் போதனையின் மையம். எதிரியை வெல்ல வாள் தேவையில்லை என்று அவர் சொன்னார். அன்பு போதும் என்றார். பிறரை தண்டிக்க நீதிபதியாக மாற வேண்டாம் என்றார். முதலில் உன் மனதை சுத்தமாக்கு என்றார். தீர்ப்பு சொல்லாதே, அப்பொழுது உனக்கும் தீர்ப்பு வராது என்று இயேசு கற்றும் கொடுத்தார். செல்வம் மனிதனை உயர்த்தாது, மனிதநேயம் தான் மனிதனை உயர்த்தும் என்று அவர் உணர்த்தினார். வலி வந்தால் பழிவாங்க சொல்லவில்லை, அதை அமைதியாலும் நம்பிக்கையாலும் எதிர்கொள்ள சொன்னார். மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம் என்று இயேசு வாழ்ந்து காட்டினார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்று உயிரோடு உள்ளது, ஏனெனில் அது மனதை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் போதனைகள் நம்மை நல்ல மனிதர்களாக்க வழிகாட்டும் ஒளி. ஒரு நாள் அனைவரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரத்தில் ஒரு மனிதர் மட்டும் அமைதியாக நடந்தார். அவர் பெயர் இயேசு. அவருக்கு வழிகள் தெரியாதா? அல்லது அவருக்கு துயரங்கள் இல்லையா? அப்படி இல்லை. அவர் அனுபவித்த துயரம் எந்த மனிதனும் அனுபவிக்காத அளவுக்கு ஆழமானது. அவரை நேசித்தவர்களே அவரை சந்தேகித்தார்கள். அவருடன் நடந்தவர்களே அவரை விட்டுவிட்டார்கள். அவர் குணமாக்கிய மனிதர்களே சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள். இயேசு அழுதார், தன் வேதனையை நினைத்து அல்ல, மனிதர்களின் இருதய கடினத்தை கண்டு. அவர் தனிமையில் இருந்தார். அவர் துயரம் அனுபவித்தார். அவர் தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் ஒருபோதும் அவர் கசப்பை தேர்வு செய்ய